உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தனாண்ணா. அன்புறவுகளுக்கு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசுத் தலைவருக்கான தேர்தல், தெற்கிலங்கையில் முன்னிலையில் நிற்கின்ற அரசியல்வாதிகள் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்திருக்கின்றது. அந்த விடயங்களை நாங்கள் முதலில் பார்க்கலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக்க இலங்கை தீவில் அரசியல் பரப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. குறிப்பாக இந்த அறகலை போராட்டத்தினூடாக அதன் பிறகு மிகவும் ஒரு பிரபலம் பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பார்க்கப்படுகின்றது, அரசுத் தலைவருக்கான ஒரு வேட்பாளராக பார்க்கப்படுகின்ற இந்த நேரத்தில் சமீபத்தில் அவர்களுடைய கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்தது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்கள் தொடர்பான விடயங்கள் அங்கே கூறப்பட்டது. குறிப்பாக இதுவரையில் ரணில் விக்ரமசிங்காவுடைய கட்சியாக இருக்கட்டும், மைத்ரிபால சிறிசேனா மற்றும் ராஜபக்ஷாக்கள் போன்றவர்களுடைய விஞ்ஞாபனங்களில் இவ்வாறு ஒரு வெளிப்படையாக தமிழருடைய விடயங்களை இவர்கள் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இங்கே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெளிவாக நிறைய விடயங்களை தொற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. முதலில் நீங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர் தொடர்பாக என்ன விடயங்களை கூறியிருக்கின்றார்? உண்மைதான். இந்த தேர்தல் இளைஞனுடைய 9வது அரசு தலைவரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கின்றது. இதில் ஒரு இருமுனை நிலவரம் காணப்படுகின்றது. அதாவது தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை, குறிப்பாக வடகிழக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதிலே ஒரு 2 விதமான அணுகுமுறைகள் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சஜித் ரணில் தரப்பு நேரடியாகவே தமிழ் தரப்பை, அதாவது வடகிழக்கு மற்றும் முஸ்லீம் மற்றும் மலையக தமிழர்களை உள்ளடக்கியதாக அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளை வளைத்து போட்டு அந்த கட்சிகளின் ஊடாக தமிழ் பேசும் சமூகத்தினுடைய வாக்குகளை தாங்கள் கவர்ந்து விடுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அனுரகுமார திசாநாயக்க தரப்பு ஒரு பகிரங்கமாக இலங்கையர்கள், அதாவது இன மத மொழி பேதமின்றி இலங்கையர்களாக புதிய அரசாங்கத்திலே ஒரு பங்கெடுக்கின்ற வகையில் தாங்களுடைய எதிர்பார்ப்பு இருப்பதாகவும் அந்த கூறிக்கொண்டாலும் அவர்கள் நேரடியாக தமிழ் பேசும் சமூகத்தோடு எந்த விதத்திலுமே ஒரு இணக்கப்பாட்டை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அது முக்கியமாக ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விடயம். காலத்துக்கு காலம் வருகின்ற ஜனாதிபதிகள் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகின்ற ஒரு வரலாற்று பின்புலத்திலே ரணில் சஜித் தரப்பு கூறுகின்ற வாக்குறுதிகள் வெற்றிக்காக மட்டுமே இலக்காக கொண்டது என்பதை எளிதாக உணர்ந்துவிட முடியும். அதே போன்று அனுரகுமார திசாநாயக்க தரப்பினுடைய நிலைப்பாடுகள் அவர்கள் மதில் மேல் பூனையாக ஒரு மாற்றத்தை விரும்புவதாக கூறினாலும் அவர்களும் அந்த ஒரு இனவாத ரீதியான ஒரு நிலைப்பாட்டோடு இருப்பதனால் ஒரு துணிந்து அந்த நிலைப்பாடுகளை எடுக்க முடியாத ஒரு தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தானாக விரும்பி டாக்டர் அர்ஜுனாவோடு அந்த நடந்த உரையாடல் கூட, நீங்கள் இதயபூர்வமாக நீங்கள் விரும்பி தேசிய மக்கள் சக்திக்கு உங்கள் ஆதரவை வழங்குங்கள், வழங்கினால் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கரிசனை எடுப்போகின்ற வகையில் தான் அந்த உரையாடல் அமைந்திருந்தது. அதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கின்றது. அவர்கள் வெளிப்படையாக தமிழ் தரப்புக்கு எந்த வாக்குறுதிகளை வழங்குவதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. இப்ப இந்த நேரத்தில் தான் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்திருக்கின்றது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அவர்கள் பல விடயங்களை சூசகமாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். நேரடியாக அவர்கள் வடக்கு கிழக்கிலே சிவில் நிர்வாகங்கள் ஏற்படுத்தப்படும் என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். இந்த போலீஸ் நிலையங்களிலே தமிழ் பகுதிகளிலே இருக்கின்ற போலீஸ் நிலையங்களிலே தமிழிலே சென்று முறைப்பாடு செய்யக்கூடிய வகையிலும் அந்த முறைப்பாட்டுக்குரிய விளக்கங்கள் பதில்கள் தமிழ் மொழியிலே கிடைக்கக்கூடிய வகையிலும் அந்த போலீஸ் நிலையங்களே ஒரு தமிழ் உத்தியோகத்தரை கடமையில் ஆற்றுகின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதாக தங்களுடைய அரசு அமைந்தால் இப்படியான விடயங்களை தாங்கள் கவனத்தில் எடுப்பதாகவும், இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயத்துக்கு அது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதுக்குரிய ஒரு நீதி வழங்குவதற்குரிய ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும், அப்படியாக ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு இதயங்களை தொடக்கூடியதாக அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் அமையவில்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. என்றால் அவர்கள் ஒரு இலங்கையினுடைய அபிவிருத்தி, அந்த ஊழலற்ற நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, ஒரு அந்த ஊழல் செய்தவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வருவது, அப்படியான பல விடயங்களை அவர்கள் வெளிப்படையாக நேரடியாக கூறினாலும் தமிழ் மக்களுடைய விவகாரம் என்று வருகின்ற போது அவர்கள் ஒரு
எப்படி கடந்த காலங்களில் இருப்பவர்களை போன்று இவர்களும் ஒரு வார்த்தை ஜாலங்களுக்குள்ளாகவே அந்த விடயங்களை இப்ப சிவில் சமூகம் என்றால் என்ன, அதற்கு கீழ் இவர்கள் அதாவது சிவில் நிர்வாக கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று சொன்னால் அந்த சிவில் நிர்வாக கட்டமைப்பு என்றால் என்ன? ஒன்று சிவில் நிர்வாக கட்டமைப்புன்னு சொன்னால் போலீசார் தான் முழு சட்டம் ஒழுங்கை கையில் எடுக்க வேண்டும், அங்கே இராணுவத்தினருக்கு வேலை இல்லை. ஆகவே சிவில் நிர்வாகத்தை நாங்கள் இந்த வடகிழக்கிலே வலுப்படுத்துவோம் என்று சொன்னால் அங்கே போலீசாரையும் அதனோடு இணைந்ததாக அந்த நிர்வாக அலகுகளையும் சுயாதீனத்தன்மையோடு இயங்குவதற்கு அனுமதிக்கப்படுமா? ஏற்கனவே இருக்கின்ற சிங்கள பெரும்பான்மை சிங்கள பேரினவாத தரப்பினருடைய எஜமானர்களுடைய எடுபடிகளாக இருக்கின்ற இந்த துறைகள் எல்லாம் எப்படி இவர்களினால் அது மறுசீரமைப்பு செய்யப்படும் என்கின்ற விடயங்களுக்கு எந்த விதத்திலுமே ஒரு தெளிவான விளக்கங்கள் இல்லை. எல்லாமே மேலோட்டமாக இப்படியாக கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே காவல்துறை என்பது இப்போது ரணில் விக்ரமசிங்க கூட அவர் ஏற்கனவே ஒரு முன்மொழிவை கொண்டிருந்தால் பொலிஸ் மா அதிபருக்கு கீழே பிரதி பொலிஸ் மா அதிபர்களாக ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு பிரதி பொலிஸ் மா அதிபரை நியமித்து அவர்களுக்கு கீழாக அந்த மாகாணங்களுக்கு உட்பட்ட போலீசாரை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஒரு ஏற்பாடு அவர் கூறியிருந்தார். ஆகவே குறைந்தபட்சம் அப்படியாக தன்னும் ஏதாவது என்று சொன்னால் அதிலே தமிழர்களுடைய வகிபாகம் எப்படி? சும்மா கடமைக்காக தமிழர்களுடைய பிரதேசத்திலே ஒரு தமிழர்களை ஒரு எழுதுபிணைஞர்களாக, அதாவது முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு தமிழ் மொழி தெரிந்தவரையும் அந்த தமிழ் மொழியிலே அவர்களுக்கு பதில் அது இப்போதும் இருக்கின்றது தானே. தமிழ் பிரதேசத்திலே இருக்கிற காவல் நிலையங்களில் இப்போதும் அந்த நிலைமை இருக்கின்றது. அங்கே சென்றால் தமிழ் பிரதேசங்களிலே நான் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவன இந்த தமிழ் பிரதேசங்கள் சென்றாலும் அங்கே காவல் நிலையத்திலே அங்கே ஏதோ ஒரு விதத்திலே தமிழ் மொழி தெரிந்தவர்கள் அங்கே இருக்கிறார். நேரடியாக வடகிழக்கை சேர்ந்த ஒரு கணிசமான ஒரு ஒரு சொற்பமானவர்கள் போலீசிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறானவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அதை விட மலையக பகுதியையும் முஸ்லிம் சமூகத்திலே இருந்தும் காவல்துறையிலே ஒரு கணிசமானவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லா தமிழ் பிரதேசங்களிலுமே பணிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஊடாக அங்கே தமிழிலே அந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆக இப்போது தமிழ் மொழியிலே அது எப்போதோ நடந்த விடயம். இப்போது தமிழ் மொழியிலே முறைப்பாடுகளை பெற்றுக்கொள்வதும் அதை பதிலளிப்பதும் என்பது இப்போது பிரச்சனை அல்ல. இப்போது அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு காவல் நிலையங்களிலும் தமிழிலே உரையாடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த காவல் நிலையங்கள், அந்த போலீஸ் நிலையங்கள் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றதா? தமிழ் மக்களுடைய தாயக நிலத்துக்கான ஒரு ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றதா? இல்லை தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த கேள்விதான் இப்போது எங்கள் மத்தியில தொக்கி நிற்கின்றது. அந்த கேள்விகளுக்கு தேசிய மக்கள் சக்தி என்ன பதில் சொல்ல போகின்றது? வெறுமனே ஒரு தமிழ் உத்தியோகத்தை அங்கே நியமிப்பதன் ஊடாக இந்த பிரச்சனைகளை ஏதோ அங்கே சிங்கள மொழி திணிப்பு மட்டும்தான் இடம்பெறுகின்றது என்பதை போன்று தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை முக்கியத்துவப்படுத்தி இருப்பது அவர்கள் உண்மையிலே தவறாக வழிநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தோன்றுகின்றது. அதாவது நிச்சயமாக அவர்கள் நேரடியாக அன்றோமர் திசநாயக்க வடகிழக்கு பகுதியிலே இறங்கி அவர்கள் எந்தவித கலாய்வுகளையும் மேற்கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களுடைய கட்சியிலே இருக்கின்ற தமிழர்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் சில விடயங்களை, அதாவது தமிழ் மக்களுடைய இதயங்களை, அதாவது மனங்களை ஒரு மேலோட்டமாக இவர்கள் எப்படி இவர்கள் வார்த்தையாளங்களுக்காக மக்களை ஏமாற்றுவார்கள், அதே போன்று ஒரு இதயத்துக்கு நெருக்கமாக இல்லை தமிழ் மக்களை ஏனையவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்தி தங்களை நோக்கி கவர வைப்பதற்காக ஏதாவது என்ன விடயங்களை செய்யலாம் என்ற ஒரு கள ஆய்வுக்கு அவர்கள் ஒரு ஆளுநரை அனுப்பியிருப்பார்கள். ஆக அவர்களுடைய ஒரு குறை மதிப்பீட்டின் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கலாம். இல்லை என்று சொன்னால் ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த விடயங்களை சுட்டிக்காட்டுவது மிக பொருத்தமற்ற ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா சமகாலத்திலே அப்படியான இந்த ஒரு விடயங்களும் இல்லை. அதை முதன்மைப்படுத்தியது அவர்கள் சரியான ஒரு தமிழர்களுடைய பிரதேசத்திலே என்ன நிலைமைகள் இருக்கின்றது என்பதை, சமகால நிலைமைகளை சரியாக மதிப்பாய்வு செய்யாமல் அந்த பிரச்சனைகளை இனங்கண்டிருப்பதாகத்தான் பார்க்க தோன்றுகின்றது. ஆகவே இதிலிருந்தே இது ஒன்றே எங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். ஒரு கால பொருத்தமற்ற வகையிலே இப்போது இல்லாத ஒரு பிரச்சனையை ஒரு பூதாகரப்படுத்தி அது ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போன்று காட்டி அதற்கு தங்களுடைய ஆட்சியிலே தீர்வை கொண்டு வருவதால், அப்ப இப்போது அந்த பிரச்சனை இல்லை என்று சொன்னால் பிறகு எதுக்கு இவர்களுடைய ஆட்சி? இப்போது அந்த பிரச்சனை வடகிழக்கிலே ஒரு தமிழ் மொழி உரையாடலோ தமிழ் மொழியிலே முறைப்பாடுகளை பதிவு செய்வதோ அப்படி எந்த விதத்திலுமே பிரச்சனை இல்லை. அப்படி பிரச்சனை இல்லாத போது பிறகு எதுக்கு ஆட்சி மாற்றம் ஒன்று தேவை? அந்த ஒரு கேள்வி எழுகின்றது. அதை விட அதை கடந்து தமிழர்களுடைய பிரதேசத்திலே இன்று வடகிழக்கிலே என்று அவர்களே கூறுகின்றார்கள். அந்த போரை நடத்திய சரத் பொன்சேகா உள்ளிட்ட கமல் குணரட்னா என சகல இராணுவ தளபதிகளுமே கூறுகின்ற ஒரு விடயம்,
புலிகளின் காலத்துக்கு பின்னர் வடகிழக்கிலே போதைப் பொருள் கலாச்சாரம் என்பது அதிகரித்து விட்டது. புலிகளுடைய காலத்திலே அப்படி ஒன்றுமே இல்லை. கமால் குணரட்ன கூட தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். தாங்கள் வன்னியிலே விடுதலை புலிகளுடைய முக்கிய பதுங்குகுழிகளை கைப்பற்றியிருந்தோம். விடுதலை புலிகளுடைய தலைவருடைய இருப்பிடம் என்று சில இடங்களை நாங்கள் அடையாளம் கண்டு கைப்பற்றியிருந்தோம். அந்த இடத்திலே எத்தனையோ ஆயிரம் எத்தனையோ லட்சக்கணக்கான புகைப்படங்கள் உள்ளிட்ட ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றியிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு மது போத்தலை கூட நாங்கள் அவருடைய இடத்திலிருந்து நாங்கள் கைப்பற்றவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை கமால் குணரட்ன தன்னுடைய ஒரு புத்தகத்திலே தன்னுடைய பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று பல சந்தர்ப்பங்களை கமால் குணரட்ன நேரடியாக அந்த விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஆகவே அவர்கள் சொல்லுகின்ற விடயம் என்ன? விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய ஒரு முக்கியமான வெளி உலகமே அறிந்திருக்காத பல அவருடைய ஒரு தனிப்பட்ட தகவல்களையும் புகைப்படங்கள் உள்ளிட்ட பல ஆவணங்களை நாங்கள் கைப்பற்றி இருக்கின்றோம். அந்த எதிலுமே ஒரு புகைப்படத்தில் கூட அவர் ஒரு தவறாக ஒரு ஒரு மதுப்போத்தலோடோ மதுபாவனையில் ஈடுபட்டதாக ஒரு புகைப்படம் கூட நாங்கள் காணவில்லை என்று சொன்னால் எப்படி? இதுதான் நிலவரம். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை அந்த நில அரசாங்கத்தின் மூலமாக ஒரு போதை கலாச்சாரமற்ற ஒரு மது போதை அதன் மூலமாக ஏற்படுகின்ற சமூக குற்றங்கள் சமூக பிறழ்வுகள் அவை எதுவுமே இல்லாமல் ஒரு உருக்கமாக ஒரு சமூக ஒரு பாதுகாப்பான நிலைமையிலே அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்று 15 ஆண்டுகளிலே அந்த நிலைமை தலைகளாக போயிருக்கின்றது. இன்று கேரளா கஞ்சா என்பதிலிருந்து இன்று உயிர்கொல்லியாக இருக்கின்ற உயிர்கொல்லி போதைப் பொருளாக இருக்கின்ற ஹெரோயின் குஷ் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் இப்போது வடகிழக்கிலே எந்த மூளை முடுக்கிலுமே இலகுவாக அதை நுகர விரும்புபவர்களுக்கு இலகுவாகவே கிடைக்கக்கூடிய அளவுக்கு தங்குதடை இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இதை தடுப்பதற்கு இந்த காவல்துறையினர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் அன்றகுமர திசாநாயக்காவினுடைய தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சியில இந்த தீர்வை கொடுக்க போன்றாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக பேசப்பட வேண்டும். இது வெறுமனே வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை அல்ல, நாட்டினுடைய எதிர்காலம் தொடர்பான பிரச்சனை. இந்த நாட்டினுடைய இந்த இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு அவர்கள் சமூக பிறழ்வாக சமூக விரோத தன்மையோடு அவர்கள் ஊக்குவிக்கப்படுவதானது நாட்டுடைய எதிர்காலத்தையே நாசமாக்குகிறது. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். ஆகவே நாட்டினுடைய தலைவர்களாகவோ இல்லை நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய தாங்குதூண்களாக இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களை போதைப்பொருள் பாவனைக்குள் சமூக விரோதிகளாக மாற்றிவிட்டு எப்படி நாளைய எதிர்காலத்தை நாங்கள் கட்டியெழுப்ப போகின்றோம்? ஆகவே நாளைய எதிர்காலம் நாளை என்பதை பற்றி சிந்திக்கின்ற போது இன்றைய இளைஞர்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு இந்த வேலை திட்டத்தை வைத்திருக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியம். அவை தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்று பார்த்தால் இலங்கை வழி முன்னேற வேண்டுமாக இருந்தால் அது அவர்கள் சொல்வதை போன்று இனமத மொழி பேதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இது தமிழர்களுடைய பிரதேசத்தில் திட்டமிட்டு ஊக்குவிக்கப்படுகின்றது. அங்கே இருக்கிற காவல் நிலையங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது அங்கே மொழி பிரச்சனை மட்டுமல்ல, காவல்துறையினர் இங்கே நடைபெறுகின்ற சகல சமூக விரோத செயல்பாடுகளையும் கண்டும் காணாமல் அனுமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேலிடத்திலிருந்து அவர்களுக்கு விசேட அனுமதி கிடைக்கின்றது. என்றால் இராணுவத்தினரை இங்கே நிலை வைக்க வேண்டுமாக இருந்தால் காவல்துறை சிவில் நிர்வாகத்தை முழுமையாக செவ்வனே செயல்படுத்துமாக இருந்தால் இராணுவத்தினுடைய தேவை என்பதை இல்லாமல் போய்விடும். ஆகவே இராணுவத்தினுடைய தேவையை தக்க வைப்பதற்காகத்தான் இப்படியான சமூக விரோத அதாவது வாழ்வெட்டு குழுக்களையும் இவ்வாறு சமூக விரோத செயல்பாடுகளை ஊக்குவிப்பதன் ஊடாக அது யாருமே அந்த சிவில் நிர்வாகம் என்று சொல்லப்படுகிற அந்த போலீஸ் நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக இராணுவ முகாமை அமையுங்கள், இராணுவத்தை போடுங்கள், அப்போதுதான் இந்த நிலைமைகளை கட்டுப்படுத்தலாம் என்று எங்களுடைய தரப்பிலிருந்து அந்த கோரிக்கையை முன்வைக்க பார்க்கின்றார்கள். ஆக இதற்கெல்லாம் தேசிய மக்கள் சக்தி என்ன தீர்வு தரப்போம்? ஆக இது தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறுகின்ற விடயங்கள், காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயம், அதெல்லாம் அவர்கள் தெளிவாக அதெல்லாம் மேலோட்டமாக காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை, இந்த அரசாங்கம் காணாமலாக்கப்பட்ட ஒரு பிரச்சனை கையில் எடுத்திருக்கின்றது. வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன தீர்வு? போருடைய இறுதி கால பகுதியில் தங்களுடைய உறவுகளை நேரடியாக கையளித்தவர்களுக்கு என்ன தீர்வு இவர்கள் வழங்கப் போகின்றார்கள்? காணாமலாக்கப்பட்டவர்கள் என்ற பொது நிலையிலே பார்ப்பதுதான் பாரிய பிரச்சனை. இப்போது கூட இந்த OMB என்று சொல்லப்படுகின்ற ஆபீஸ் மிஸ்ஸிங் பர்சன் என்று சொல்லப்படுகின்ற அந்த OMB அலுவலகம், காணாமலாக்கப்பட்டவருக்கான அலுவலகத்திலே அவர்கள் அந்த ஆரம்ப நாட்களிலிருந்து வேறு சமூக காரணங்களால் காணாமலாக்கப்பட்டவர்கள் காணாமல் போனவர்களையும் உள்ளடக்கியதாக இந்த பிரச்சனைகளை கையாள வலிக்கின்ற போது சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், இலங்கையில பல்வேறு யுத்தத்தால் பாதிக்கப்படாமல் காணாமல் போனவர்கள் கூட அந்த விடயத்துக்குள் உள்வாங்கப்படுவார்கள். ஆகவே அப்படியாக அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய பிரச்சனையை ஒரு பொதுமைப்படுத்தி அதை வலுக்குறைப்பு செய்து அதனுடைய தனித்தன்மையை இல்லாமல் செய்வதுதான் அந்த காணாமல் போனோர் என்ற பதம்.
வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவுகளால் நேரடியாக விசாரணைக்கு கையளிக்கப்பட்டு அவர்கள் தொடர்பாக இன்று வரை என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கின்ற விடயம்தான் மிக முக்கியமானது. அது இந்த சர்வதேச மன்றங்களினால் இலங்கை அரசாங்கத்துக்கு பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றது. அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயத்துக்கு நிச்சயமாக பொறுப்புக்குரியாக வேண்டும் என்று. இந்த விடயங்களிலே அப்ப காணாமலாக்கப்பட்டவர் நிச்சயமாக தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொன்னால் மிக விரிவாக இருக்க வேண்டும். காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் என்று சொன்னால் அதில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய விடயத்துக்கு எப்படி தீர்வை காணப்போகின்றோம் என்ற இந்த விடயங்கள் எல்லாம் அதில் மிக நாங்கள் சும்மா மேலோட்டமாக இப்படியான ஏமாற்று வார்த்தைகளினூடாக நாங்கள் கடந்து விட முடியாது. ஆகவே தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது நாங்கள் உண்மையில தமிழ் மக்களுடைய இதயத்துக்கு நெருக்கமாக அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லை. இந்த ரணில் அரசாங்கம் எப்படி தங்களுடைய அந்த பிரச்சார யுக்தி மூலமாக நாடு இந்த நெருக்கடியில் இருந்து மீண்டு விட்டதாக காட்டிக்கொள்வதை போன்று இவர்களும் ஒரு பிரச்சார அடிப்படையிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்களும் தொட்டு இருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு எங்களுடைய ஆட்சியிலே நாங்கள் ஒரு தீர்வை காண்பதற்கு திட்டங்களை வகுத்துகின்றோம் என்பதாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த விடயங்கள் தொடப்பட்டிருக்கின்றே தவிர உண்மையிலே இரு இனங்களுக்கும் இடையிலே இலங்கை தீவிலே கடந்த 75 ஆண்டுகளாக இரு இனங்களுக்கு இடையே புரியோடி போயிருக்கின்ற அந்த சீழ்பிடித்த அந்த இன குரோதமெத்துக்கை அதை சரியான முறையிலே சீர் செய்வதற்கும் அந்த சீளை அகற்றி அந்த ஒரு சரியான ஒரு தீர்வை நோக்கி இரு இனங்களையும் ஒரு ஐக்கியத்தை நோக்கி கொண்டு செல்வதற்கான எந்த பகுப்பாய்களும் அங்கே இல்லை. ஆக இப்போதைய சூழ்நிலையிலே ஐக்கிய மக்கள் சக்தியானது ஒரு இலங்கையினுடைய ஒரு மாற்று, நீங்கள் குறிப்பிட்டதை போன்ற அறகலைய போராட்டம் அதனுடைய பின்னணியிலே அவர்களுக்கும் தொடர்பு இருந்ததாக சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த ஒரு மாற்றம் ஒரு இதுவரை காலம் எப்படி நாங்கள் தமிழ் தரப்பிலே இப்போது இருக்கின்ற 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிதாக தமிழ் மக்களுடைய பிரதித்துவம் மறுசீரமைப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றோமோ அது ஒரு தென்னிலங்கையிலும் இதுவரை காலமும் அந்த அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் ஊழல் பெருச்சாளிகளாக இருப்பவர்கள் எல்லாரையும் கலைத்து விட்டு ஒரு புதிய இலங்கையை உருவாக்க வேண்டும், அதாவது புதிய அரசியல் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் சிங்கள மக்கள் மத்தியிலே வலுவடைந்து வருகின்றது. அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அண்மை காலமாக சகல கருத்து கணிப்புகளிலும் சகல எதிர்ப்பு கூறல்களிலுமே தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு என்பது அதிகரித்து வருகின்றது. இன்று உலக நாடுகள் கூட, இன்று அமெரிக்கா உள்ளிட்ட இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கூட எதிர்காலத்திலே தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலிலே ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்தும் என்று அவர்கள் ஊகித்த காரணத்தினால்தான் பல்வேறு நாடுகள் வலிந்து அன்றகுமார திசாநாயக்காவை அங்கே அழைத்து அவருடனான சந்திப்புகளையும் அங்கே தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான ஒரு வழிவகைகளையும் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததனூடாக இந்த தொடர்ச்சியாக ராஜேந்திரிகளோட சந்திப்பு என்பது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற அன்றகுமார சயித் பிரேமதாசவுடனான சந்திப்பு என்பது அது தன்னியல்பாக நடைபெறக்கூடிய விடயம். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியோடு இப்படியாக ராஜேந்திரிகளுடைய கவனம் என்பது திசை திரும்பி இருப்பது ஒரு இலங்கையினுடைய கள நிலவரங்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் பார்க்க முடியும். ஆகவே அவர்கள் அதை இப்போதைய சூழ்நிலையிலே தங்களை நோக்கி வந்திருக்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஆட்சி அமைப்ப கூடியதான அந்த ஒரு பிம்பத்தையும் முழுமைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்களுடைய விவகாரங்களையும் தொட வேண்டும் என்ற ஒரு நிலைமையில் தான் அவர்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். புரிகிறது. நீங்கள் ஆழமாக அதை சிந்தித்து அவதானித்து அதை முழுமையாக ஆராய்ந்திருக்கிறீர்கள் என்று உங்களுடைய கருத்திலிருந்து நான் உணர்கிறேன் ராமேந்திரன். ஆனால் ஒரு கேள்வி என்னவென்றால், இப்போ இந்த பிரச்சார அடிப்படையில் மயங்கும் சில தமிழ் தரப்பினர்கள் இருக்கிறார்கள். அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்குவதற்கான ஆதரவு அதிகரிப்பதாக காணப்படுகிறது. இது தொடர்பாக ஏதாவது அவதானிக்கக்கூடியதாக இருந்ததா? உண்மையில் அவர் அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தை ஒரு எல்லோருமே ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கின்றார்கள். என்றால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ் பொது வேட்பாளர் விடயம் என்பது வலுப்பெற்று வருகின்றது. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ரணில் சஜித் என்கின்ற தரப்பின் மீதான அதிருப்தி தாங்கள் இப்படியாக ஒரு என்னால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நம்புகின்றார்கள் தாங்கள் தென்னிலங்கைக்கு கூறலாம். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஜேவிபி அப்படி கூற முடியாது. தாங்கள் ஒரு சுத்தமானவர்கள். சஜித் பிரேமதாசா ஒரு விதம் அவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்தவர். ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியலை முன்னெடுத்தவர். அவர்களை காட்டிலும் தாங்கள் பரவாயில்லை என்ற வகையிலே அவர்கள் தமிழர்களை நோக்கி நேசக்கரன் கூடும். ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட மிகப்பெரிய பாதகத்தை செய்தது ஜேவிபி என்கின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி என்பதை தமிழர்கள் மறந்து விடவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கு செப்டம்பர் 22 வரை அவர்கள் காத்திருக்க வேண்டும். ஒரு சிலர் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அவர்களுடைய நிலைகளில் கூட ஒரு மாற்றம் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு சிலரிடம் ஒரு கணிசமானவர்கள் பெரிய அளவிலே தாக்கத்தை செலுத்தக்கூடிய எண்ணிக்கையாக
தேசிய மக்கள் சக்திக்கு பின்னால் இழுபடுகின்ற தமிழர்களை நாங்கள் பார்க்கவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எங்களுடைய அரசியல் பொய்த்து போய்விட்டது. அதாவது தமிழ் தேசிய அரசியல் என்பது பொய்த்து போய்விட்டது. ஆகவே தேசிய அரசியல் என்ற வகையிலே இந்த தமிழர்களும் அதிலே ஒரு இரண்டரை கலக்க வேண்டும், அதனூடாக நாங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அங்கலாய்ப்போடு இருப்பவர்களுடைய தெரிவாக தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. அப்படி செல்கின்றவர்கள் மிக ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அவர்களினால் நிச்சயமாக ஒரு தமிழ் மக்களுடைய வாக்களிப்பிலே இந்த செல்வாக்கை செலுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்றால் அப்படி இருக்கின்ற தனித்தனி நபர்களாகத்தான் இருக்கின்றார்களே தவிர, நீங்கள் குறிப்பிடுவதை போன்று தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுக்கான ஒரு சுபீட்சமாக இல்லை தமிழ் மக்களுக்கான ஒரு 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 நம்பிக்கையாக இருக்கும் என்று கருதுபவர்கள் ஒரு தனித்தனி நபர்களாகத்தான் இருக்கின்றார்களே தவிர ஒரு குழுமமாக கூட அவர்கள் இல்லை. ஆகவே அவர்கள் வாக்களிப்பிலே எந்தவித செல்வாக்கும் செலுத்தப் போவதில்லை. அவர்கள் உதிரிகளாக சென்று அவர்கள் வேண்டுமென்றால் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க கூடும். ஆனால் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு பின்னர் கூட தமிழ் மக்களிடம் தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக எந்தவித அபிப்பிராயமோ, ஏன்னால் தமிழ் மக்கள் ஒரு பாரிய யுத்தத்திலிருந்து வந்தவர்கள், அந்த யுத்தம் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து இன்று வரை விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள். ஆக அவர்களை இந்த பசப்பு வார்த்தைகள் மூலமாக ஏமாற்றி விட முடியாது. ஒரு சிலரை அப்படி அதுக்குள் உள்வாங்க முடியும் என்றால் அந்த அப்படியாக அந்த போர் நெருக்கடிகளில் இருந்தும் இழப்புகளில் இருந்தும் துன்ப துயரங்களில் இருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற போது ஒரு பொருளாதார ரீதியாக அவர்கள் தாங்கள் மேலெழுந்து வருவதற்கான உதவிகள் கிடைக்கின்ற தரப்புகளிடம் இருந்து அவர்கள் இப்படியாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தடுமாற்றமான போக்கை காட்டக்கூடும். என்றால் அவர்கள் செஞ்சோற்று கடன் பட்டவர்களாக புலம்பெயர் தேசத்திலிருந்து உதவுபவர்கள், இல்லை தாயகத்திலிருந்து உதவிகளை செய்பவர்கள், அவ்வாறு உதவி செய்கின்ற கொடையாளர்கள் இப்படியான ஒரு மனப்புரல்வான நிலையிலே தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் என்று நம்புகின்ற பட்சத்திலே அவர்கள் தங்களுக்கு கீழாக பயனாளிகளாக இருக்கின்ற ஒரு சிலரையும் அவர்கள் நிர்பந்திப்பார்கள். என்றால் இவர்களும் அவர்களிடம் கடமைப்பட்டதன் நிமித்தமாக அப்படித்தான் இந்த தேசிய மக்கள் சக்திக்கான ஒரு தமிழ் மக்களுடைய நிலை இருக்கின்றதை தவிர எந்த அடிப்படையிலுமே தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கையை நாங்கள் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், தேசிய மக்கள் சக்தியினுடைய கொள்கை தமிழ் மக்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ஒரு அளவுகோலின் அடிப்படையிலே எந்த ஒரு தமிழர்களும் தேசிய மக்கள் சக்தியை நோக்கி திரும்பி பார்க்க இல்லை. அப்படியான ஒரு ஈர்ப்பு ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் கள யதார்த்தம். இது மேலோட்டமாக சமூக வலைத்தளங்களிலும் இந்த வேறு தளங்களிலுமே நாங்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் தனித்தனி நபர்கள் தான் என்பதை மிக ஆணித்தரமாக கூற முடியும். ஒரு விடயத்தை நான் அவதானித்தேன் ராமேந்திரன். இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வந்த பின்பு தெற்கிலங்கையில் இருக்கின்ற எந்த அரசியல்வாதிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் தங்களுடைய குற்றவாளிகள், போர் குற்றம் இழைத்தவர்களை தாங்கள் காப்பாற்றுவோம் என்று கூறுகின்றார். ஒன்று தெளிவாக தெரிகிறது, குற்றம் இழைத்திருக்கிறார்கள் என்று. இப்போ அனுர குமார திசாநாயக்காவும் ராஜபக்ஷாக்கள் ரணில் போலே அவரும் தங்களுடைய இராணுவம் போர்க்குற்றம் இழைத்த இராணுவத்தை காப்பாற்றுவோர் என்றால் இது என்ன செய்தியை கூறுகிறது? இது தொடர்பாக தமிழர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள்? உண்மைதான், அது உண்மையிலே அவர்களுடைய சாயம் வெளுத்து விட்டதுதான் சொல்ல வேண்டும். ஓரளவு இங்கத்திய தமிழ் ஊடகங்கள் எல்லாமே தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டவுடன் முன்பக்க பிரதான செய்தியாக அடையாளப்படுத்தி இருந்தார்கள். அதாவது இந்த தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட விடயங்களை முன்னிலைப்படுத்தி சகல தமிழ் பத்திரிகைகளுமே அதை பிரசுரித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் மறுநாள், நான் அடுத்த நாள் ஒரு சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது போர்க்குற்றவாளிகளை எங்களுடைய அரசாங்கம், அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் அமைகின்ற போது போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது, அந்த போர்க்குற்றம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையிலே மனித உரிமை மீறலிலே ஈடுபட்டவர்களை நிச்சயமாக விசாரணைகள் ஊடாக நீதிமன்ற நடவடிக்கை ஊடாக அவர்கள் பொறுப்பு கூற வைக்கப்படுவார்கள். இதற்கு அவர் சொல்லுகின்ற ஒரு காரணம், தமிழ் மக்கள் கூட போரிலே நடந்தவற்றுக்கு என்ன நடந்தது என்று தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றார்களே தவிர அவர்கள் யாரையுமே தண்டிக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் கூட விரும்பவில்லை. ஏனால் காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அது முதல் அடி. அதற்காக நாங்கள் அப்படியே விட்டுவிட முடியுமா? அவர் அதை ஒரு சாதகமாக வைத்துக் கொண்டு தமிழ் தரப்பிலே இதுவரை காலமும் நடந்த இந்த போர்க்குற்றங்கள், இந்த விடயங்கள், ஆக நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் ஒன்றை மறுதளிக்கவில்லை.
அதாவது போர்க்குற்றங்கள் நடந்திருக்கு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். போர்க்குற்றவாளிகளை நாங்கள் தண்டிக்க மாட்டோம் என்று சொல்கின்றார் தவிர போர்க்குற்றம் இடம்பெறவில்லை என்று அவர்கள் கூற தயாராக இல்லை. ஆகவே அவர்களும் அந்த ராஜபக்சேக்களுடைய நிலையில நின்று கொண்டு, ரணில் விக்ரமசிங்க நிலையில நின்று கொண்டு அவர்களும் இந்த அந்த கதிரியை கைப்பற்றுவதற்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இதிலே ஆணித்தரமாக கூற முடியும். ஏனென்று சொன்னால் நமல் ராஜபக்ச இப்போதும் அந்த இனவாத ரீதியான கருத்துக்களை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். வடக்கு கிழக்கு இணைக்க மாட்டோம், தமிழர்களுக்கு எந்த விதத்திலுமே அரசியல் தீர்வுகளை வழங்க மாட்டோம், ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளாக பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தியதாகத்தான் அவர்களுடைய முழுமையான கருத்துக்களும் இருக்கின்றது. இராணுவத்தை பாதுகாப்போம், இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தென்னிலங்கையில இருக்கின்ற கடும் இனவாதிகள், அந்த கடும் போக்குவாத தரப்பினரை இலக்கு வைத்துதான் நமல் ராஜபக்சவனுடைய அந்த அறிவிப்புகள், அந்த பேச்சுக்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே அதை இவர்களை ஒரு சலனப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இவர்களும் இப்படியான கருத்துக்களை கூறுவதனூடாக இவர்களும் அதே அந்த ஒரு பௌத்த சிங்கள பேரினவாத தரப்பினருடைய வாரிசுகளாகவும் தொடர்ச்சியாகவும் தான் தேசிய மக்கள் சக்தியை நாங்கள் பார்க்க முடியும். என்றால் இது ஒன்றே போதும் எங்களுக்கு. இந்த ரணில் விக்ரமசிங்கவை நாங்கள் தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றோம். நல்லாட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்போடு துணையோடு தான் நல்லாட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? ரணில் விக்ரமசிங்கோ மைத்திரிபால சிறிசேனவும் என்ன சொன்னார்கள்? நாங்கள்தான் இவர்களை காப்பாற்றினோம் என்று. அது ஒருபடி மேலே சென்று பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க சர்வதேச மன்றத்திலும் இலங்கைக்குள்ளாக அவர் இந்த மேடையிலுமே ராஜபக்சேக்களை மின்சார கதிரிலிருந்து காப்பாற்றியது நான் தான், இந்த அரசாங்கம் தான், எங்களுடைய அரசாங்கம் தான் ராஜபக்சேக்களை மின்சார கதிரிலிருந்து காப்பாற்றியது என்று பகிரங்கமாகவே கூறியவர். ஆக இதிலிருந்து இது என்ன தெரிகின்றது? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முற்பட்டால் ஆட்சி அதிகாரம் ஆட்டம் கண்டுவிடும். சிங்கள பௌத்த பேரினவாதம் இப்படியானவர்களை விரும்பாது. நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இவர்களை இலகுவாக அகற்றி விடுவார்கள். ஆகவே இவர்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு சாதாரண விடயம் அல்ல. இன்று இலங்கை தீவு சுதந்திரமடைந்து 76 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 76 ஆண்டுகளாக தமிழ் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இது சாதாரண ஒரு கொலை வழக்கோ இல்லை ஒரு திருட்டு வழக்கோ இல்லை ஏதோ ஒரு வழக்கோ ஒரு குற்றத்தோடு சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. இலங்கை தீவு 76 ஆண்டுகளாக கண்டிருக்கின்ற மிக பாரிய ஒரு மோசமான நிலைமை. இன்று இந்த நிலைகுத்திய நிலையிலே ஒரு அதல பாதாளத்தில் இலங்கை நிற்பதற்கான அடித்தளமே இந்த 76 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது வலிந்து திணிக்கப்பட்ட இந்த குரோதமும் இந்த ஒரு ஒரு வன்போக்கு நிலைமை. ஆகவே இந்த விடயங்களை சீர் செய்து இதுக்கு ஒரு தீர்வு காணப்படாமல் நாட்டை முன்னோக்கி சென்று விட முடியாது. ஆகவே ஒரு போர்க்குற்றவாளிகள் என்று சொன்னால் இன்று இராணுவத்திலே தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கு என்று எத்தனையோ காரணங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பகிரங்கமாகவே சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்ட எத்தனையோ இராணுவ தளபதிகளும் இராணுவ அதிகாரிகளும் நீதிமன்றத்தினாலே குற்றவாளிகள் என்று தண்டிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் அவர்கள் மீள சமூகத்திலே திருந்தி வாழ்கின்ற நிலைமைக்கு தமிழர்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இதனால் ஒரு பிள்ளையான முன்மாதிரியாக போடும். தமிழர்களை கொன்றால் சிறை கூட அவர்களுக்கு ஒரு விஷயமே இல்லை, பொது மன்னிப்பினூடாக வெளியே வந்து விடுகின்றார்கள் என்ற அந்த பிள்ளையான ஒரு முன்மாதிரியை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தக்க வைப்பதனூடாகத்தான் தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று அரசு இயந்திரத்தினுடைய ஏவலின் பேரில் நடைபெறுகின்றது, சில விடயங்கள் தன்னியல்பாகவே நடைபெறுகின்றது. அந்த வாய்ப்பை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தன்னியல்பாகவே தமிழ் மக்களுக்கு மீது அவ்வாறான அடக்குமுறைகள் திணிக்கப்படுகின்றது. ஆக இந்த இடத்திலே அந்த ஏன் நாங்கள் தமிழ் மக்கள் மீள நிகழாமை, அதைத்தான் சர்வதேச நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையிலுள்ள இந்த வன்முறைகள், இந்த கடந்த காலத்தில் நடந்த துன்பகரமான நிலைமைகள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று. அந்த மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவது எப்படி? அதோடு சம்பந்தப்பட்டவர்களை பொறுப்பு கூறல் பொறிமுறையினூடாக அவர்களை தண்டனைக்குள்ளாக்குவது என்று யாருமே நாங்கள் அவர்களை தூக்கிலிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த விடயங்களை கோரிக்கை முன்வைப்பதில்லை. மீளவும் இப்படியாக ஒரு இலங்கையிலே இப்படியான ஒரு நிலைமைகள் நடக்குமாக இருந்தால் ஒரு இதுதான் அவர்களுக்கான தீர்வு என்கின்ற முன்மாதிரி நிலையை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே தேசிய மக்கள் சக்தி தங்களை ஒரு மாற்றாக ஒரு புதிய ஒரு இலங்கையை இன மத மொழி பேதம் இல்லாமல் நாங்கள் கட்டி எழுப்ப விரும்புகிறோம் என்று கூறுபவர்கள் இராணுவம் இழைத்த இந்த போர்க்குற்றங்கள் என்று சணல் போர் வெளியிட்ட அத்தனை சாட்சியங்களையும் விட மலையளவு ஆதாரங்கள் இன்றும் இருக்கின்றது, மலையளவு சம்பவங்கள் நடந்தேறி இருக்கின்றது. இதெல்லாம் காரணமானவர்கள் தண்டிக்கப்படாவிட்டால் அதே இராணுவத்தை வைத்துத்தான் இவர்கள் தங்களுடைய அரசாங்கத்தை கொண்டு நடத்த போகின்றார்கள். அப்போது இங்கே எப்போது அந்த இராணுவத்துக்கு கீழ் அந்த அந்த தமிழ் மக்களுக்கு எதிராக
இந்த போர்க்குற்றங்களை இழைத்த இராணுவத்தினரை வைத்துக்கொண்டு அரச இயந்திரத்தை கொண்டு நடத்துகின்ற தேசிய மக்கள் சக்தியினால் எப்படி தமிழ் மக்களை பாதுகாக்க முடியும்? ஆகவே அடிப்படையில இருக்கின்ற குளறுபடிகளையும் இந்த இந்த தவறுகளையும் சீர் செய்யாமல் எப்படி இவர்களால் மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும்? ஆகவே அவர்களுக்கு பயம். இப்போது இதுதான் அடிப்படை. சிங்கள பௌத்த பேரினவாத தரப்பினரை பகைத்து கொண்டு கடும்போக்குவாத தரப்பினருடைய வாக்குகளை இழந்து விடுவோம் என்று இப்போதே அஞ்சுகின்ற தேசிய மக்கள் சக்தியினால் எப்படி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுக்கான நீதியான தீர்வை பெற்றுத்தர முடியும்? கிடையவே கிடையாது. இது எல்லோருமே ஒரே குட்டையிலுடைய மட்டைகள் என்பதை நாங்கள் இதிலே பட்டவர்த்தனமாக கூற முடியும். ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கட்டும், தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும், பொதுஜன பெரமுனவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கட்டும், இல்ல இன்னொரு சிங்கள கட்சிகளாக இருக்கட்டும், அதோடு 10ஓடு 11ஆக தேசிய மக்கள் சக்தியும் ஒரே குட்டையிலுடைய மட்டைதான் என்பதை நாங்கள் மிக ஆணித்தரமாக கூற முடியும் என்றால், அவர்கள் இப்போது நாங்கள் திட்ட தெளிவாக கூறுகின்ற விடயம், மாலதீவிலே நடந்த ஜனாதிபதி தேர்தலில், அண்மையிலே மாலதீவிலே நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தற்போதைய ஜனாதிபதியாக இருப்பவர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே ஒரு விடயத்தை கூறியிருந்தார். மாலதீவிலே நிலை கொண்டிருக்கின்ற இந்திய இராணுவத்தினரை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கான ஆணையை கோருகின்ற தேர்தலாகத்தான் அந்த ஜனாதிபதி தேர்தலை மாற்றியிருந்தார். மக்கள் அமோகமாக அவருக்கு வாக்களித்திருந்தார்கள். அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு என்னுடைய கோரிக்கை என்பது இந்த மாலதீவு நாட்டிலிருந்து இந்திய படைகளை வெளியேற்ற வேண்டும் என்பது, அதற்கு இத்தனை சதவீத மக்கள் ஆதரவு வழங்கி இருக்கின்றார்கள், மக்களுடைய ஆணையை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமை என்று அவர் மக்கள் மீது பழியை போட்டார். அவருக்கு பின்னணியிலே சீனா இருக்கின்றது, பாகிஸ்தான் இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது. இந்திய இராணுவத்தை அங்கிருந்து வெளியேற்றியதிலே வல்லாதிக அவர் இந்தியாவுக்கு எதிரடியான நாடுகளுடைய செல்வாக்கு இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அவர் புத்திசாலித்தனமாக அதை இந்தியாவால் நிராகரிக்க முடியவில்லை. மக்கள் ஆணை என்கின்ற விடயத்துக்கு எல்லோருமே கட்டுப்படுத்தனாக வேண்டும். ஆகவே அதே முறையில் தான் இலங்கையில் நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம். அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், நமல் ராஜபக்சவாக இருக்கட்டும், இல்லை அன்றகுமர திசநாயக்காக இருக்கட்டும், தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சிங்கள மக்களிடம் பகிரங்கமாகவே ஆணை கோர வேண்டும். இலங்கை தீவிலே தமிழ் மக்களும் வடக்கு கிழக்கு அவர்களுடைய நிலப்பரப்பிலே தங்களை நிர்வாக ரீதியாகவும் ஆட்சி அதிகார ரீதியாகவும் தங்களை ஆள்வதற்கு உரித்துடையவர்கள். ஆகவே இந்த இலங்கையிலே அதிகாரங்களை தமிழர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய உள்ளக சுயநிர்ணய அடிப்படையிலே அவர்களுக்கான அந்த உரித்து இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த இலங்கை தீவு இது இப்படியே வெறுமனே சொல்வதோடு மட்டும் முடிகின்ற விடயம் அல்ல. இந்த இலங்கை தீவு சுதந்திரம் அடைந்த போது சிங்கப்பூர் இலங்கையை போன்று வர வேண்டும் என்று அவா கொண்ட நாடாகத்தான் சிங்கப்பூர் இருந்தது. இந்த சிங்கப்பூரை பார்த்து நாங்கள் அவா கொண்டாலும் அதை கிட்ட நெருங்கி விட முடியாத அளவுக்கு படு பாதாளத்தை நோக்கி இலங்கை சென்றிருக்கின்றது. ஆக இந்த பின்னடைவுக்கெல்லாம் காரணம் ஒரு 75 ஆண்டுகளிலே சிங்கப்பூருக்கும் இலங்கைக்கும் உள்ளான நிலைமை எப்படி தலைகளாக மாறியது என்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிரான அந்த இனஅழிப்பு யுத்தம் தான் இதற்கு அடிப்படை காரணம். அந்த யுத்தத்துக்காக கோடான கோடி கடன்களை பெற்று இன்று கடலிலே மூழ்கி திவாலாக போயிருக்கின்ற அளவுக்கு நிலைமை வந்தது என்று சொன்னால் தமிழர்களுக்கு எதிராகத்தான். இந்த ஆயுதங்கள் பிராந்திய பாதுகாப்புக்காக வாங்கி குவிக்கப்பட்டவை அல்ல. இலங்கைக்கு எதிராக எந்த நாடும் போர் தொடுக்கின்ற அபாயம் இல்லை. உள்நாட்டுக்குள்ளாகவே தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே சொந்த மக்களையே கொண்டு குவித்த ஒரு நாடாகத்தான் இலங்கை இருக்கின்றது. அப்படித்தான் உலகத்தால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இப்படியான ஒரு நிலைமையிலே இந்த இராணுவத்துக்கு வரவு செலவு திட்டத்திலே 40% மேற்பட்ட நிதி ஒவ்வொரு வருடங்களும் ஒதுக்கப்படுகின்றது. அந்த நிதி எதற்காக பயன்படுத்தப்படுகின்றது? இவர்கள் கூறுகின்ற ஒரே நாடு ஒரே இன மக்கள் ஒரு தாய் வைத்து பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் அவ்வளவு நிதியும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவ்வளவு குண்டுகள், அத்தனை டொன் கணக்கான குண்டுகள். இப்போது ரஜித சேனாரட்ன, அப்போது அமைச்சராக இந்த ரஜித சேனாரட்ன ஒரு தடவையிலே கூறினார், மங்கள சமரவரை கூறினார், கிட்டத்தட்ட கிரோசிமா நாகசாகியில போட்ட குண்டை விட பல மடங்கு குண்டுகளை நாங்கள் வன்னி நிலப்பரப்பிலே கொண்டு போய் போட்டிருக்கின்றோம் என்று. கிட்டத்தட்ட 6000-7000 டொன் குண்டுகளை வன்னி பிராந்தியத்திலே அந்த இறுதி யுத்த கால பகுதியிலே தமிழ் மக்கள் மீது ஏவி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் இன்று ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசாவும் இந்த வன்னி மண்ணிலே வந்து நின்று வாக்கு கேட்கின்றார்கள். அவருடைய முகவர்கள் வந்து வாக்கு கேட்கின்றார்கள். அந்த வன்னி மண் இலங்கையாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். அந்த வன்னி மண்ணிலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை இலங்கையர்களாகத்தான் பார்க்கின்றார்கள். அந்த இலங்கையர்கள் மீதுதான் 6000-7000 டொன் கணக்கான குண்டுகளை வீசி எங்களை கொண்டு குவித்தார்கள். ஆகவே இதெல்லாம் எப்படி? இதையெல்லாம் நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால், இந்த நிலைமைகள்லாம் மாற வேண்டுமாக இருந்தால் அதற்கு காரணமானவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும். அவர்களை நீதியின் முன்னால் நிறுத்தி அந்த நீதி பொறிமுறையினூடாக இன்று ஒரு திருடியவனுக்கும் நீதி பொறிமுறையினூடாக அவன் திருடி விட்டான் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் நீதிமன்றம் விடாது. ஒரு கொலை செய்தவருக்கு நிச்சயமாக அந்த சட்ட ஏற்பாடுகளின்படி அவருக்கு என்ன தண்டனையோ அதை அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும்.
அதே போன்று போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை நீங்கள் சந்தியில நிப்பாட்டி வைத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று யாரும் கூறவில்லை. அந்த நீதி பொறிமுறையினூடாக தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு அது உள்நாட்டு ரீதியாகவோ சர்வதேச ரீதியாகவோ இருக்கின்ற அந்த போரியல் சட்ட நியமங்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்குரிய தண்டனை கிடைப்பது என்பது அது நாங்கள் இயல்பாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம். ஆகவே அதை மறுதளிக்கின்ற அன்றகுமர திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுடைய அடிப்படை விடயத்தை நிராகரிப்பதாகத்தான் நாங்கள் கூற முடியும். சிறப்பான பார்வை ராமேந்திரன். தெற்கிலங்கையில் குறிப்பாக அனுர குமர திசாநாயக்காவினுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பான விடயங்களையும் எவ்வாறு அவர் கையாள பார்க்கின்றார் தமிழ் தரப்பினை என்ற விடயங்களையும் சிறப்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு, அன்பர்கள் உயிரோடை தமிழில் இணைந்திருக்கிறீர்கள், அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தாயகத்திலிருந்து சுயாதீனோடவியலாளர் இராமேந்திரர்கள் இணைந்து அங்குள்ள அரசியல் நிலைமைகள், குறிப்பாக அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழோடு உறவுகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ராமேந்திரன், அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். இதில் குறிப்பாக தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில் என்ன விதமான நிலைப்பாடு என்றதை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்த உடனே தேர்தல் தேதி அறிவித்த உடனே சில நகர்வுகளை தமிழர் தரப்பில் பார்க்கக்கூடிய இருந்தது. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், உடனடியாகவே சாணக்கியன் ஏற்கனவே அங்கே அரசாங்கம் ரணிலிடமிருந்து சில உதவிகளை பெற்றுவிட்டார், 60 கோடி பெற்றுவிட்டார் என்ற விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டது. ஆனால் ஒன்று இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்ற என்னவென்றால், அங்கேயன் ராமநாதனும் சாணக்கியன் அவர்களும் கொழும்பில் உள்ள ஒரு விடுதியில் இரகசியமாக சந்தித்து அவர்களுக்கிடையில் ஒரு ஒப்பந்தம், ஒரு டீல் ஒன்று செய்திருப்பதாக அது வெளிவந்திருக்கின்றது. வெளிப்படையாக இப்பொழுது ஆதாரங்களோடு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? நிச்சயமாக அங்கேன் ராமநாதனுக்கும் சாணக்கியனுக்கும் டீல் ஏற்படுத்தப்படவில்லை. அந்த ஜெட்பின் கொழும்பில் இருக்கின்ற அந்த ஜெட்பின் தங்ககத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரகசியமாக சென்று அங்கே தங்கி இருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு ரகசியமான ஒரு உடன்பாட்டுக்கு அழைத்து செல்வதற்கான ஒரு கருவியாகத்தான் அங்கேயன் ராமநாதன் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார். அங்கேயன் ராமநாதன் சாணக்கியனை அழைத்து சென்று மூவருமாக ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து அங்கே ஒரு டீல் ஒன்று போடப்பட்டிருக்கின்றார். இதுதான் நடந்த உண்மை. உண்மையிலே சாணக்கியன் 60 கோடியை பெற்ற போது சொன்னார், இது நான் மக்களுக்காகத்தான் வாங்கினேன், எனக்காக வாங்கவில்லை என்று. அடேப்பா, இந்த அரசாங்கம் 225 உறுப்பினர்களுக்கும் அப்படி செய்ய வேண்டும். நாடு அதல பாதாளத்தில் இருக்கின்றது, பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது, மக்கள் மீது மக்களுடைய தலையிலே வரிச்சுமை சுமத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படியான நேரத்திலே ஒரு நாடாளுமன்ற அரசாங்கம் தன்னுடைய பொறிமுறையின் ஊடாக சகல திட்டங்களையும் முன்னெடுக்கவே ஒரு முடியாத ஒரு நெருக்கடி நிலையிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தனை கோடிகளை ஒதுக்கி அவர்களூடாக செய்கின்ற உதவி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதத்திலே பயனளிக்கும்? அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் என்ன உதவிகளை செய்தார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? ஏதாவது தொழிற்பேட்டைகளை அமைத்தார்களா? இல்லை ஏதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு ஏற்றுமதி வருவாய் அதிகரிப்பதற்காகவோ இல்லை உள்ளூர் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவோ ஏதாவது இவர்கள் செய்தார்களா? ஒவ்வொருவருக்கு வழங்கப்பட்ட நிதியிலே அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியையும் தங்களுடைய அந்த அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்காக விளையாட்டுக் கழகங்களுக்கும் மாதர் சங்கங்களுக்கும் இன்னபிற அமைப்புகளுக்குமான சில உதவி திட்டங்களைத்தான் அவர்கள் செய்திருக்கின்றார்களே தவிர அது அபிவிருத்திக்கான இல்லை ஒரு நாட்டினுடைய ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான திட்டங்களாகவே பயன்படுத்தப்படவில்லை. விளையாட்டுக் கழகங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்குவது, வீதிகளுக்கு மின் விளக்குகளை அமைத்து கொடுப்பது, ஆலயங்களுக்கு ஒளிபெருக்கிகளை பெற்றுக் கொடுப்பது, இப்படியாக விடயங்களைத்தான் அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டினூடாக. இது சாணக்கியன், சுமந்திரன் உள்ளிட்டவர்கள் அல்ல. 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அரசாங்கத்தோடு இணங்கி போபவர்களுக்கெல்லாம் பல கோடிகளிலே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அவ இது ஒரு ஊழல், இது ஒரு லஞ்சமாகத்தான் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற. இந்த பணத்தை நீங்கள் செலவழித்திருக்கின்றீர்கள். இந்த செலவழிப்பதனூடாக இந்த அரசியல் இருப்பை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டு அந்த அரசியல் பலத்தின் மூலமாக ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற நபருக்கு இந்த தேர்தலிலே நீங்கள் வாக்களிக்க உதவுங்கள் என்பதற்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட லஞ்சம். அவை நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில இருக்கின்ற போது இதெல்லாம் எதற்காக? உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக வீதிகளிலே ஏதாவது செயலிழந்து போயிருக்கிற மின் விளக்குகளை அமைப்பது என்பது உள்ளூராட்சி மன்றங்களினுடைய கடப்பாடு. அவை உள்ளூராட்சி மன்றத்துக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்குகின்றது. அந்த உள்ளூராட்சி மன்றங்களில் இருக்கின்ற சகல விடயங்களை பராமரிப்பதற்கென்று உள்ளூராட்சி மன்றத்துக்கு ஒரு நிதி ஒதுக்கப்படுகின்றது.
அதை விட மேலதிகமாக இதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அந்த உதவிகளை வழங்க வேண்டும். ஆக அந்த அந்த உதவிகளுக்கு வரையறை இல்லை. இதெல்லாம் உள்ளூராட்சி மன்றத்துக்குள்ளே வரும். இந்த விடயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இன்று விளையாட்டுக் கழகங்கள் என்று சொன்னால் விளையாட்டுக் கழகங்கள் வந்து இளைஞர் மேம்பாட்டு பிரிவு என்று சொல்லி இருக்கின்றது. அது மத்திய அரசாங்கத்தினுடைய நிர்வாக அலகின் ஊடாக ஒவ்வொரு மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் என்று அதற்கென்று தனித்தனி உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள், தனித்தனி ஒதுக்கீடுகள் இருக்கின்றது. ஒரு மாதர் சங்கம் என்று சொன்னால் அதுக்கு சமூக சேவை திணைக்களங்களுக்கு உள்ளாகவே இந்த விடயங்கள் எல்லாம் கையாளப்படுகின்றது. ஆகவே மத்திய அரசாங்கம் ஒரு பொறிமுறையினூடாக ஏற்கனவே வரவு செலவு திட்டத்திலே நியமிக்கப்பட்ட நிதி திட்டத்தின் ஊடாக பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற போது அதோடு இணைந்ததாக இந்த விடயங்களை செய்கின்ற போது இது மேலதிகமாக சொல்வதை போன்று அது ஒரு தேவையற்ற விடயம்தான். இதை எதற்காக செய்தார்கள்? இவர்களை தங்களுடைய அடியாட்களாக, தங்களுடைய முகவர்களாக மாற்றுவதற்காகத்தான். இந்த இதில் கூட முன்பின் முரணாக நிறைய விடயங்கள், ஒருவருக்கு கூட இன்னொருவருக்கு கூறிய ரிசார்ட் பதிவுதீனுக்கு கிட்டத்தட்ட 80 மில்லியன், கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் அவர் ஏற்கனவே பல ஒரு தொகை ஒதுக்கப்பட்டு அது விடுவிக்கப்பட்டு விட்டது. இறுதியாக அவர் சஜித் பிரேமதாசவுக்கு தங்களுடைய கட்சி ஆதரவு என்று அறிவித்த கையோடு நேரடியாக ஜனாதிபதி செயலகத்திடமிருந்து அவருக்கு இனிமேல் கொடுக்க வேண்டிய, அதாவது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டிலே வழங்கப்பட்ட நிதியை உடனடியாக நிறுத்துங்கள் என்று உத்தரவு வந்தது. அது மிகப்பெரிய அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுதான் உண்மை. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அந்த உடன்பாட்டு வலையிலே சிக்கியவர்களுக்காகத்தான் இந்த நிதி ஒதுக்கீடுகள் தாராளமாக வழங்கப்பட்டது. ரிசார்ட் பதிவுதீன் முதல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். அவர் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கனோட வலையிலே விழுந்து விட்டார். அவரை இலக்கு வைத்துத்தான் பல விடயங்கள் அங்கே நகர்த்தப்பட்டு வருகின்றது. ஆகவே அவர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க போனார். ஆனால் அது அவருடைய கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக அவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவை அந்த நிலை மாற்றத்தின் காரணமாக அவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தடை செய்யப்பட்டது. இதிலிருந்து என்ன தெரிகின்றது? ரிசார்ட் பதிவுதீன் ரணிலுக்கு ஆதரவு வழங்கி இருந்தால் அந்த ஒதுக்கப்பட்ட அத்தனை நிதி இங்கே வந்திருக்கு. இதே நிலைமைதான் சாணக்கியனுக்கு 60 கோடி ஒதுக்கப்பட்டதா? எதற்காக ஒதுக்கப்பட்டது? சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தன்னுடைய தொகுதிக்குள்ளே இந்த வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒதுக்கப்படவில்லை. சாணக்கியன் ரணிலுடைய டீலுக்கு அவர் உடன்பட்டு விட்டார். ஆகவே அதற்கு ஒரு விசுவாசமாக இருக்கின்றார் என்பதற்காக தங்களுடைய முகவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கையூட்டு லஞ்சம் தான் அந்த தொகை. அது அப்போது அவர் கூறினார், நான் மக்களுக்காகத்தான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று. இன்று எந்த மக்களுக்காக நீங்க நடுஇரவிலே ஒழித்து கொண்டு போய் அங்கே ராமநாதனோடு ரணிலோடு டீல் போட்டீர்கள்? இது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. சுமந்திரன் எப்போது அம்பலமாகி விட்டார். இப்போது சாணக்கியனா இவரெல்லாம் அரசியலிலே கத்துக்குட்டி. இவருடைய அரசியல் பிரவேசமே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாகத்தான் இவர் அரசியலுக்கு வந்தவர். அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கை சின்னத்திலே போட்டியிட்டு முதல் அரசியல் பிரவேசம் என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற ஒரு பெரும்பான்மை கட்சியின். பின்னர் இப்போது வந்து நின்று கொண்டு ஏதோ தமிழ் தேசியத்தினுடைய வாரிசு என்பதை போன்று தான் தமிழ் தேசியத்துக்கு கிழக்கினுடைய மீட்பர் என்ற வகையிலே அவர் இவ்வளவு தூரம் இதண்டி கொண்டிருக்கின்றார். இன்று சுமந்திரனை போன்று சாணக்கியனும் இன்று சிங்கள தரப்பிலே அவர்கள் தங்களுடைய ஒரு குடும்ப பிணைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் ஒரு தென்னிலங்கை தரப்பினராகத்தான் அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்களிடம் தமிழ் தேசியத்தை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் காலம் மிக நாங்கள் கூறுவதை போன்று உண்மைகள் உறங்காது. அது அவர்களை தோலுறுத்து கொண்டிருக்கும். அந்த வகையில இந்த விடயம் இப்போது மிக ஒரு தங்களுடைய விடயங்கள் சொல்லுவாங்க, கெட்டிக்காரன் புழு கனநாள் தாங்காதுன்னு சொல்லி. ஏன்னால் அவர்கள் அதிலேயும் கோட்டை விட்டு விடுவார்கள். அப்படித்தான் இப்போது தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் ஒரு மிக விரைவாகவே மக்கள் மன்றத்தில் அம்பலமாகி விட்டார். இப்போது அவருடைய ஒரு செல்ல பிள்ளையாக அவருடைய ஒரு கையாளாக இருந்த சாணக்கியனும் இப்போது இந்த இது சொல்லுகின்ற திட்டமிட்டு அங்கேயன் ராமநாதன் திட்டமிட்டு சாணக்கியனை கொண்டு சிக்க வைத்து விட்டார் என்றால் அவரும் மக்கள் மத்தியில் அம்பலமாகி இருக்கின்றார் என்று அவரும் சஜித் பிரேமதாச அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நிலைமையிலே சஜித் பிரேமதாச அண்மையிலே யாழ் மாவட்டத்துக்கு விஜயம் செய்து சில திட்டங்களை அவர் தொடங்கி வைத்த போது அங்கேயன் ராமநாதன் சஜித் பிரேமதாசாவோடு உடன் பயணித்துக் கொண்டிருந்தவர். சஜித் பிரேமதாசாவினுடைய ஆதரவாளராகத்தான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். திடீரென ஒரு நிலைமாற்றமாக அங்கேயன் ராமநாதன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை பகிரங்கமாக வெளிப்படுத்தினார். இதற்கு முன்னதாக நடந்த விடயம் ஏற்கனவே வெளிவந்திருந்தது. வடக்கிலே குறிப்பாக அவருக்கு பல சாராய பார்கள், வைன் ஷாப்களுக்கான உரிமை அவருக்கு வழங்கப்பட்டது. இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் ஊடாக கோடிகளிலே நிதிகள் வழங்கப்படுவதும் சாராய பார்களுக்கான அனுமதிகளை அவர்களுக்கு வழங்குவதும் உள்ளிட்ட பல்வேறு இப்படியான விடயங்களின் ஊடாகத்தான் இப்படியாக தங்களுக்கான முகவர்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அண்மையிலே நடந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே மலையக தலைவர்கள் இருவர் அடிபட்டு கொண்டார்கள்.
பார் குமார் குடு திகான்னு சொல்லி ஏதோ அடிபட்டார்கள். ஒருவர் போதைப் பொருள் மாஃபியாக்களோடு தொடர்பட்டவராகவும், இன்னொருவர் அந்த பார் டீல், அதாவது அவர் அந்த பாருக்கான லைசன்ஸ்களை பெற்றுக்கொண்டுதான் அவர் அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை குறிப்பிடுகின்ற வகையிலே பகிரங்கமாக நடந்த ஒரு விவாதத்திலே அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அவ இதன் மூலமாக என்ன தெரிகின்றது என்று சொன்னால், அங்கேன் ராமநாதன் இப்ப இங்க பார்த்தால் இவர் கோடிகளிலே சாணக்கியன் வேண்டியிருக்கிறார், இவர் இங்காலே பார்களுக்கான லைசன்ஸை அங்கேன் ராமநாதன் வழங்கிறார். இது வேறு யாரும் சொல்லவில்லை, தயாசிரி ஜெயசேகரன், ஐக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைவரான தயாசிரி ஜெயசேகரன் அண்மையிலே தென்னிலங்கையிலே நடந்த ஒரு கூட்டத்திலே, உண்மையிலே தயாசிரி ஜெயசேகர யாழ்ப்பாணத்திலோ இல்லை வன்னி மாவட்டத்திலோ எங்க ஒரு இடத்திலே வந்து ஒரு தேர்தல் கூட்டத்திலே வந்து அங்கேன் ராமநாதனை பற்றி கூறியிருந்தால் நாங்கள் அதை ஒரு அரசியல் குற்றச்சாட்டாக பார்த்திருக்க முடியும். அவர் கொழும்பிலே ஒரு சிங்கள வாக்காளர்கள் மத்தியிலே அவர் ஒரு விடயத்தை கூறுகின்றார், அங்கேன் ராமநாதனுக்கு பார் லைசன்ஸ்களை கொடுத்துத்தான் ரணில் விக்ரமசிங்க தனக்கு ஆதரவாளராக அவர் மாற்றி இருக்கின்றார் என்ற விடயத்தை தயாசிரி ஜெயசேகர அம்பலப்படுத்தி இருந்தார். அவை சிந்தித்து பாருங்கள், இவர் அம்பலப்பட்டு போய்விட்டார். ஏற்கனவே அங்கேன் ராமநாதன் தரப்பிலே அவர்களுடைய அந்த உறவு முறையாக இருப்பவர்கள் இலங்கையிலே பயன்பாட்டிலே இல்லாத பெருந்தொகை போதைப் பொருட்களை கடத்தி வந்து கைது செய்யப்பட்டு அம்பலப்பட்டவர்கள். ஆகவே அவர்களுடைய அங்கேன் ராமநாதனுடைய வெற்றியிலும் வளர்ச்சியிலும் அந்த குடும்பத்தில் அவருடைய தந்தை வழி உறவினருடைய அந்த குடும்பத்தினருடைய தொலைக்காட்சி, அதனுடைய அந்த விற்பனை கட்டமைப்புகள் அனைத்துமே இவருடைய வெற்றிக்காக, இவருடைய அரசியலுக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆகவே அந்த 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 விடயத்திலே ஒரு மிக அபாயகரமான அந்த போதைப் பொருள், அந்த போதைப் பொருளை இலங்கைக்கு கொண்டு வந்த போது கைது செய்யப்பட்டவர் அவருடைய உறவினர். ஆகவே இப்படியாக அங்கேன் ராமநாதனுடைய பெயர் அம்பலமாக கொண்டிருந்த நிலைமையில்தான் இப்போது இந்த சாராய பார்டியிலும் அம்பலத்துக்கு வந்திருந்தார். ஆகவே அவர் பார்த்தார், தன்னோடு சேர்ந்து ஏற்கனவே இவருக்கும் நமல் ராஜபக்சவுக்கும் சாணக்கியனுக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இவர்கள் அந்த ஒரே வயசு என்ற அடிப்படையில இவர்கள் இங்கே படித்த இடத்துல இவர்களுக்கு ஒரு நட்பு உறவு நிலை இருக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில இவர்களுக்கு இருந்த தொடர்புகளை வைத்துக் கொண்டு இவர் கூட்டிக் கொண்டு வந்து சிக்க வைத்து விட்டார். உண்மையில ரணில் விக்ரமசிங்க நினைத்திருந்தால் சாணக்கியனை தனி அழைத்து சந்தித்திருக்க முடியும், இல்லை சுமந்திரனோடு தனி அழைத்து சந்தித்திருக்க முடியும். இது சுமந்திரனுக்கே தெரியுமோ தெரியாது, அங்கேனூடாக ஒரு நகர்வு நடத்தப்பட்டு எல்லோரையுமே இப்போது ஒரு பலகீனப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே இதிலே சாணக்கியன் அவர்கள் மிக விரைவாகவே அம்பலமாயிருக்கிறார். தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும், நாங்கள் எப்படி இத்தனை ஆண்டுகளாக சுமந்திரன் அவர்களை பற்றி கூறியிருக்கிறோம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பற்றி கூறியிருந்தோம். வருடங்கள் சென்றாலும் நாங்கள் கூறிய விடயங்கள் இன்று நிதர்சனமாக மக்களால் உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. சாணக்கியனை பற்றி நாங்கள் கூறியிருந்தோம், சாணக்கியன் உண்மையிலே ஒரு தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட வேண்டிய ஒருவர், தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டோடு அரசியல் களத்திலே கொண்டு வரப்பட்டவர். அவர் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு அரசியல் வடிவமாக இருப்பார் என்ற விடயத்தை கொண்டு இன்றைய தினம் அது வெட்ட வெளிச்சமாக இவர் மக்களுக்காக 60 கோடியை நான் பெற்றேன் என்பது பகிரங்கமாக கூறியவர் இன்று வரை அதற்கு விளக்கம் அளிக்க முடியாதவராக இருக்கின்றார். அந்த நள்ளிரவிலே ரகசியமாக திருட்டுத்தனமாக எதற்கு அங்கேன் ராமநாதனுடன் அங்கே டீல் போட வேண்டி இருக்கின்றது. நீங்கள் ரணில் விக்ரமசிங்கே ஆதரிப்பதாக இருந்தால் நேர்மையாக மக்களிடம் உங்களுடைய கருத்தை கூறுகள், ஏற்றுக்கொண்டால் மக்கள் அதுக்கு ஆதரவாக வாக்களிக்க போகின்றார், இல்லை என்று சொன்னால் அதுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்க போகின்றார்கள். அதை விட்டு நீங்கள் போய் ரகசியமாக போய் இந்த சந்திப்புகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? ஆகவே இவர்கள் எப்படியாவது இதுக்கு ஏதாவது சுத்துமாத்து, ஏனால் அந்த சுத்துமாத்து கூட இருக்கின்ற காரணத்தினால் அவர் சில நேரம் காப்பாற்றுவதற்கு ஏதாவது ஒரு விடயங்களை கூற முடியும். இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரிலே சுமந்திரன் அறிக்கை விட்டிருக்கிறார். அப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு எவருக்குமே பணங்கள் கைமாறவில்லை, பணங்கள் வழங்கப்படவில்லை என்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இதெல்லாம் இனி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம் அல்ல. புகைப்பட ஆதாரத்தோடு அந்த விடயம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர் அந்த நள்ளிரவிலே, அதுவும் அங்கேன் ராமநாதன் சுமந்திரனோ இல்லை வேறு சக நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்றிருந்தால் பரவாயில்லை, அங்கேன் ராமநாதனோடு இவர் அங்கே அந்த நேரத்திலே சென்று வர வேண்டிய காரணம் என்ன? ஆகவே மக்கள் மிக தெளிவாக விழிப்படைய வேண்டும். இப்போது நாங்கள் இதற்காக இவர்களை விட மற்றவர்கள் பரவாயில்லை என்று நாங்கள் கருதிவிட முடியாது. உண்மையில எல்லோருமே இந்த டெலோ கட்சியை எடுத்துக்கொண்டால் இன்று அவர்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக நிற்கின்றார். வினோ நோதராலிங்கம் எம்பி இப்போது கூட கூறியிருக்கிறார், இது செப்டம்பர் 22 இவர்கள் எவ்வாறு பிழையான முடிவெடுத்திருக்கிறார் என்பதை உணர்வு தான் கட்சியின் முடிவு எடுத்தாலும் தான் இதற்கு எதிராகத்தான் இருப்பேன் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இப்போது ரணில் விக்ரமசிங்க தரப்பில் இருக்கின்ற ஒரு முக்கியஸ்தர் கூறியிருக்கின்றார், தமிழ் தேசிய பரப்பு இயங்குகின்ற 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் பக்கம் தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற என்கின்ற விடயத்தை நேற்றைய தினம் கூறியிருக்கின்றார். ஆகவே அடுத்து வரும் நாட்களிலோ இல்லை இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்ற இந்த நேரத்திலோ சில நேரம் அவர்கள் வெளிவரக்கூடும். அதிலே ஒருவராக டெலோ கட்சியினுடைய வினோ நோதராலிங்கம் எம்பி, அதாவது வன்னி மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட வினோ எம்பி அதில் ஒருவராக கூட இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றார். அவர் ஆரம்பத்திலிருந்தே இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கு எதிராக இருக்கின்றார்.
கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி தான் பொது வேட்பாளருக்கு எதிராகத்தான் முடிவெடுப்பேன் என்று கூறுகின்றார். ஒருவேளை அவருக்கும் பல பெட்டிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வழங்கப்பட்டு விட்டதோ தெரியாது. இருந்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி ராமேந்திரன். ஒரே ஒரு விடயம் சிறப்பாக வெளிவந்திருக்கிறது. இந்த அரசியல்வாதிகள், தமிழ் அரசியல்வாதிகளை நம்பவே முடியாது. தங்களுக்கு தேவையான விடயங்களைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய நலன் கருத்தை செயல்படவில்லை என்பதை இந்த தமிழ் பொது வேட்பாளரினூடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறோம். நீங்கள் கூறியது போல் நோகராதலிங்கம் அதை கூறியிருந்தார். அதன் பின்னர் தொடர்ச்சியாக அவர்களுடைய டெலோனுடைய ஊடக பேச்சாளர் சுரேந்திரன் அவர்கள் கூறியிருந்தார், இல்லை பொது வேட்பாளருக்குத்தான் எங்களுடைய ஆதரவு. இப்போ மக்களை குழப்பி அவர்களுக்கிடையில் நீங்கள் கூறுவதுதான் உண்மையான நிலைமை. இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மை நிலையை நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்காகத்தான் நான் உங்களை பார்த்துறேன். உறவுகள் சில பேர் கூறுவார்கள், நீங்கள் பேஷிங் போட்டடிக்கிறது, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை போட்டடிப்பீங்கள் என்றெல்லாம் குறை கூறினவர்கள் இப்பொழுது புரிந்து கொள்வார்கள். நாங்கள் யார் மீதும் காழ்ப்புணர்வில்லை, யாரையும் நாங்கள் முன்னிலைப்படுத்துவதும், யார் சரியான விடயங்களை செய்கிறார்களோ, யார் பிழை விடுகிறார்களோ அதை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் போடுவது. மக்கள் நீதிபதிகளாக இருக்கட்டும், நாங்கள் நீதிபதியாக இருக்க தேவை. எங்களுடைய பொறுப்பு தளத்தில் எடுத்து போடுவதுதான். அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்றதை குறிக்கொண்டு நீங்கள் போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செல்வராஜா கயேந்திரனும் சயித் புரிவாசாவுக்கு ஒரு பகிரங்க கடிதம் ஒன்று எழுதியிருக்கின்றார். சமஸ்ரீ தொடர்பாக தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஏற்றுக்கொண்டால் தேர்தல் புறக்கணிப்பை நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கின்றோம் என்று. உண்மையிலே சிரிப்பாகத்தான் இருந்தது. அவர்கள் கூடி தமிழ் மக்கள் தேசமாக தேர்தலை புறக்கணிக்க போன்றார். அவர்களினால் அவர்களுக்கு தெரிந்து விட்டார் தமிழ் பொது வேட்பாளர் விடயத்திலே தமிழ் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு பெருகி வருகின்றது. தமிழ் மக்கள் அதற்காக வாக்களிக்கின்ற போது இவர்கள் அம்பலப்பட்டு போவது, எப்படி சுமந்திரன் சாணக்கியன் தரப்பு அம்பலப்பட்டு போகிறார்களோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அம்பலப்பட்டு தேர்தல் வாக்களிப்பு செப்டம்பர் 22ஆம் தேதி இவர்களுடைய மக்கள் செல்வாக்கு இல்லாத நிலைமை அம்பலத்துக்கு வரப்போகுது. ஆக இவர்கள் கௌரவமாக பின்வாங்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். அதற்காக இப்போது ஒரு நாடகத்தை ஆடுகிறார்கள். சுமந்திரனும் அதே நாடகத்தை கையில் எடுத்திருக்கின்றனர். சமஸ்ரீ தொடர்பாக யார் வாக்குறுதி தருகின்றார்களோ அவருக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்க வேண்டும். இப்போது இவர்களும் அதே வழியிலே வந்திருக்கின்றார்கள். சயித் பிரேமதாச தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சமஸ்ரீ தொடர்பாக கூறினால் நாங்கள் இந்த புறக்கணிப்பில் நிச்சயமாக இவர்கள் வருகின்ற நிலைமைகளை வைத்து பார்க்கின்ற போது ஏதோ ஒரு நொண்டி சாக்குகளை கூறிக்கொண்டு மக்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் என்ற ஒரு நிலை மாற்றத்துக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வரக்கூடும். ஆகவே மக்கள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று எல்லோருமே அயோக்கியவான்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய அயோக்கியத்தனத்தை மூடி மறைப்பதற்கு இவர்கள் ஒவ்வொரு சித்து விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி ராமேந்திரன். ஒரு மாதங்களுக்கு முன்னதாக நானே நீங்களும் இதை உரையாடும் பொழுது நான் கூறியிருந்தேன், ஒரு முடிவெடுத்து அது தவறான முடிவென்று ஓரளவுக்கு நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அந்த தவறை மாற்றுவதில் எந்த தவறும் இல்லை. அது மாற்றியிருக்கலாம். ஆனால் நீங்கள் கூறுவது போல் தாங்கள் எடுத்த முடிவை அதிலிருந்து போனால் தங்களுக்கு அவமானமாக அப்படியெல்லாம் அரசியல் பரப்பில் தமிழ் மக்களை வித்து பிழைக்க முடியாது. இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை இங்கே வலியுறுத்தி கூறுகிறோம் என்பதை கூறிக்கொண்டு, சிறப்பாக உங்களுடைய அரசியல் ஆய்வு இன்று சிறப்பாக இருந்தது. அதற்கு அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.